ஜெயந்தோஸ் வெல்கம் பேக் டு ஆர்மி இன்ஃபோ தமிழ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆர்மி அக்னிவீருக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து February 1st டேயில் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தோட வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டயத்தில் இருந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் வந்து லாஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஜ் வந்து அவுட் ஆகிறாங்க. பெர்மனண்ட் ஆகியிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 25% தான் இருக்க போகிறாங்க. மிச்சம் இருக்க 75% வந்து நமக்கு வந்து ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் இந்த டைமில் வந்து நிறையா வேக்கன்சிஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சான்ஸை யாரும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். எல்லாருமே இப்போது லாஸ்ட் டைமில் எக்ஸாமில் விட்டவங்களாக இருந்தாலும் சரி, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. நிச்சயமாக இந்த வாட்டி கிளியர் பண்ணி நம்ம வந்து ஏன் வேக்கன்சி வந்து நான் நிறைய இருக்குன்னு சொல்கிறேன்னா, நமக்கு வந்து பிஎஸ்எஃப்பில் வந்து 50% வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும். ஏன்னா 25% தான் இப்போதைக்கு நமக்கு வந்து அக்னிவீரில் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்க போகிறாங்க. ஸோ மிச்சம் 75% வந்து நம்மளை வந்து அவுட் பண்ணிடுவாங்க. அதனால் வேக்கன்சிஸ் வந்து நிறைய நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, நம்மளோட செகண்ட் பேட்சுமே நமக்கு வந்து Februaryயில் வந்து அவுட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு வந்து ஆவரேஜ் பண்ணுறதுக்காண்டி வேக்கன்சிஸ்க்கு வந்து நமக்கு வந்து செலெக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ நிறைய வேக்கன்சிஸ் வந்து இருக்கும், நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ப்ரிப்பரேஷனை நல்லா ஸ்ட்ராங்காக வைப்போம். நம்ம ப்ரிப்பரேஷன் கரெக்டாக இருந்தாலே போதும், நம்ம வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். அதுக்கடுத்து ஃபிசிக்கலுக்கான வந்து தயாரியை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.